Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to our sponsor, Hoya. Yeah, Oya lenses, dear viewers from Japan. Fantastic lenses, great quality. பாருங்க எப்படி இருப்பா தூளா இருக்கு அணி பாருங்க அப்பா ரொம்ப அழகா இருக்கு அணி பச்சை போட்டு டிஷர்ட் அவ்வளவு குவாலிட்டியில இருக்கு ஹோயா லென்சஸ் ஃப்ரம் ஜப்பான் செம குவாலிட்டி வியூஸ் நான் ரொம்ப வருஷமா போட்டுருக்கேன் நீங்களே பார்த்து நான் கண்ணாடி போட்டு எல்லாம் ஷோ பண்ணுவேன் ஹோயா லென்சஸ் தான் Yeah, absolutely. Guys, go check out MyoSmart for kids. Definitely helps with myopia for kids. You should actually go check it out. Click the link in the description below. மயோஸ்மார்ட் எப்படின்னா கிளாரிட்டி இருக்கும் கிவ் தி கிஃப்ட் ஆஃப் கிளாரிட்டி டு சில்ட்ரன் மயோஸ்மார்ட் யூஸ் பண்ணுங்க லென்சஸ் டியர் வியூவர்ஸ் அவ்வளவுதான் டியர் வியூவர்ஸ் முக்கு மேல ராஜா ஆஹா ஏய் ஏய் கோவிந்தா ஏய் Dear viewers, Hoya lenses, clarity, lenses from Japan. பாருங்க செமையா இருக்கு பாத்தீங்களா இன்னைக்கு பால் ஃபுட்பால் மாதிரி தெரிஞ்சு டிஃபரன்ஸ் இருக்கு அந்த பார்த்தா ஹோயா லென்சஸ் பார்த்தா எல்லாம் ஃபுட்பால் மாதிரி தெரியும் அச்சாம் பாரியா அது எங்க தெரியுமா அச்சாவன் ஆப்கானிஸ்தான்ல இருந்து நேரா லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுன் ஒரு ரசீது சொல்லி தெரியுமா அந்த காலத்துல நீ படிச்சிருக்கல லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுன் அது மாதிரி இங்கிலீஷ் கிரிக்கெட் கோயிங் டவுன் இங்கிலீஷ் கிரிக்கெட் கோயிங் டவுன் கான்ட் சே எனிதிங் என்னடா கிரிக்கெட் ஆடுறாங்க இங்கிலாந்து நீ கேட்ட டார்க் ஹார்ஸ்ங்க நல்லா கருப்பா மூஞ்சி போட்டு பூசி ஒரு நல்லா பூசி மொழி திரும்பி ஊருக்கு அமிஷாக போட்டாங்க கைஸ் அதுக்கு முன்னாடி கோ செக் அவுட் ஹோயா அவங்களோட சென்சிட்டிவிட்டி லென்சஸும் செக் அவுட் பண்ணுங்க they have amazing products in their sensitivity line and ஆமா இங்கிலாந்து ரொம்ப தேவை இந்த ஹோயா சென்சிட்டிவ் லென்ஸ் ரொம்ப தேவை இங்கிலாந்து பசங்களுக்கு yeah and their tint lenses also which can protect you from your UV rays anyway Chika let's get straight into it என்னலாம் பேச போறோம் இன்னைக்கு ஆப்வியஸ்லி நீங்க இங்கிலாந்து வச்சுனே ஆரம்பிச்சீங்க இங்கிலாந்து அவுட் ஆஃப் another ICC tournament இங்கிலாந்து அண்ட் பாகிஸ்தான் இந்த ரெண்டு டீம்ல which is the worst team அதுதான் கேள்வி இன்னைக்கு then obviously New Zealand and India who are the favorites ஏன்னா two of the strongest sides there looking very strong ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு சான்ஸ் இருக்கா group B ல because their game tomorrow against Australia now is a knockout game Chika Australia ke how is that going to be we'll talk about all these points but we'll come straight to it Chika I don't know what to say yeah definitely ஒரு cricket reason நீங்க கொடுத்தீங்கனா இல்ல but what an innings Chika Ibrahim Zadran கிட்டேந்த but England were there in the match again and again they were still there in the match கையில இருந்த மேட்சை கோட்டை விட்டாங்க எண்ட்ல but என்ன நாக்கு Chika Ibrahim Zadran கிட்டேந்த what an innings Chika See, Margalani, the greatness of this knock, they were also 3 down for 30. எல்லாம் டிங்க டிங்க அவுட் ஆனாங்க சாயா போட் என்ன பாரு அந்த பேக்கோட பாயிண்ட்ல அப்படி ஆன் தி ரைஸ் அந்த விக்கெட் வாஸ் டூ குட் ஃபார் பேட்டிங் அந்த பேக்கோட பாயிண்ட் ஸ்கொயர் நீங்க பாத்தீங்கன்னா அடிச்ச ரன்ஸ் பாத்தீங்கன்னா டெபியூஸ் எப்படின்னா அந்த பாயிண்ட் ஸ்கொயர் பாயிண்ட் ஸ்கொயர் தேர்ட் மேன் அங்கே ஒரு 10 ரன் அடிச்சான் சோ அது ஹியூஜ் கேப் அங்க பியூட்டிஃபுல்லா ஃபைன் பண்ணான் இன்னொரு உடாடா லாங்கா ஸ்ட்ரெயிட் என்ன அடிக்கிறான் அவனுங்க full swing ரொம்ப நேரம் இருக்கும் பேட் ஸ்விங் பாருங்க 177 146 டெலிவரிஸ் அவன் என்ன அந்த மார்க் போட்டு ஆர்ச்சவா ஆஃப் ஸ்பின்னர் மாதிரி அடிச்சான் போட்டேன் 6 ஒரு ஆஃப் ஸ்பின்னர் மாதிரி அடிச்சிருந்தான் போட்டு அவனதான் போட்டு அது ஓவர் டன் அண்டர் டன் ஆக்கிட்டான் அண்டர் டன் தானே அவன் என்ன ஓவர் டன் அவன் ஜேவி ஓவர் அவன் அண்டர் டன் ஆக்கிட்டான் அவனை போட்டு அடிக்கிறான் போட்டு The point is, முடிச்சதுன்னா and don't forget நம்ம குதிரை ஓம் சாய்ராம் ஒமர் சாய் இன்னைக்கு பாரு வியாழக்கிழமை வேற ஓம் சாய்ராம் அடிச்சா பாரு அங்க பாட்டு அவன் பாரு 40 செம்மையா அவன் போட்டு அடிச்சு அவன் வேற அடிக்கிறாங்க ஓம் சாய்ராம் 41 அதுக்கப்புறம் நபி வயசான காலத்துல வந்து அவன் போட்டு அடிக்கிறான் பாரு தாத்தா வந்து அடிச்சு போட்டான் மச்சான் வயசான காலத்துல 40 24 பால் தேவை அதான் சொன்னேன் போல தாத்தாவோட போலிங் பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டு குரூஷியல் விக்கெட் ஹாரி புரூக் நல்லா ஆடிந்தாரு ஃபார் சேஞ்ச் அவரோட விக்கெட் எடுத்தாரு அண்ட் ஆல்சோ ஜேமி ஸ்மித் யாரு சீக்கா பட் தி பிக் क्वेश्चन இஸ் வா ஜாஸ் பட்லர் என்ன சீக்கா பண்றாரு சும்மா நம்பர் 6ல வந்து இங்கிலாந்து என்னடா பண்றாங்க அவங்க கோச் என்ன பண்றான் அவங்களுக்கு தமோல என்ன பண்ணு இங்கிலாந்து டீம் மேனேஜ்மென்ட் டிசிஷன் தான பட்லர் ஒண்ணும் பண்ணல இட்ஸ் நாட் அ பட் இட்ஸ் ஆப்வியஸ்லி டீம் டிசிஷன் பட் என்ன கேப்டன் ல சீக்கா கேப்டன் யூ ஓவர்சீட் எவரிதிங் ல சீக்கா And that's his point. That is his problem. He should convince that whatever the team management said,
ஆர் ஜஸ்ட் எனக்கு பேட்டிங்லாம் இல்ல, இவங்க அவுட் ஆயிட்டா நான் இருக்கேன், அந்த மாதிரி தான் ஆடுறாங்க. எப்படி இந்த மாதிரி அவங்களுக்கு இவங்க ஒரு டிஃபென்ஸ் அப்ரோச், ஸ்ட்ரெயிட் அவே டிஃபென்சிவ் அப்ரோச். இன் கேஸ் த டாப் ஆர்டர் கிரம்பிள்ஸ், பட்லர் இஸ் தேர் டு ரிவைவ் தி இன்னிங்ஸ். அப்படி ஆடிடுறாங்க. அப்படிதான் கிரிக்கெட் ஆடுங்க அனுவாத்தேன். இறங்கி நான் பாட்டு தீல போடுறோமா, விட்டோமா, சாத்தினமா, போலிங்க போட்டு இந்த பிரிக்கெல்லாம் கோயிந்தா. அந்த ஜேமி ஸ்மித் தான் வேஸ்ட், ஒண்ணு பண்ணல. சால்ட் இந்த வருஷம் பெப்பர் ஆக்கிட்டாங்க போட்டு, உப்பு ஒண்ணுமே இல்லாம கிட்டாங்க, உப்பு இல்லாம சாப்பாடு ஆக்கிட்டாங்க. உப்பும் காணும் காரமும் காணும் பேட்டிங்ல இந்த வருஷம் ஒண்ணுமே கிடையாது. கட்சி 8 இன்னிங்ஸ்ல உப்புக்குள்ள காரமும் கிடையாது அவன்கிட்ட. அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க போட்டு அவனை சொல்லி எடுக்கிறாங்க எல்லா வாட்டியும். டெஃபினட்டா பிக் ப்ராப்ளம்ஸ் இங்கிலாந்து கிரிக்கெட்ல, அதுல வித்அவுட் அ டவுட். பட் டெஃபினட்டா நீங்க சொன்ன பாயிண்ட் அப்சல்யூட்லி ரைட். தி மைண்ட் செட் ஆஃப் இங்கிலாந்து இஸ் அப்சல்யூட்லி புவர் தேர். ஜாஸ் பட்லர் அவரோட ஆவரேஜ் அட் நம்பர் 4 சீக்கா இஸ் 68. The least he could have done is Joe Root number 3ல வச்சிட்டு இல்லாட்டி இவர் நம்பர் 4 அது கூட பண்ணிருக்கலாம். குட் டு see Joe Root சீக்கா. மேட்ச் அங்கதானே இருந்தது. அந்த ஜோ ரூட்டோட விக்கெட், அஷ்மத்துல்லா ஓமர்ஸாய்கா அவுட் ஆலனா ப்ராபபிலி இங்கிலாண்டோட ஒன் இந்த கான்வர்சேஷனே டிஃபரெண்டா இருந்திருக்கலாம். பட் இந்த இப்சன் பர்சன் நானும் சாம்பியன் ஆயிருப்பேன், நானும் டெண்டுல்கர் ஆயிருப்பேன். நீங்க சாம்பியன் தான் சீக்கா. 83 வேர்ல்ட் கப் புரியலையே. But so the major talking point today is Chika, who is worse, England இல்ல பாகிஸ்தானா? ஏன்னா பாகிஸ்தான் அந்த பக்கம் பாருங்க, நியூசிலாந்து கிட்ட செம்ம ஓத ரச்சின் ரவீந்திரா என்ன மாதிரி பேட்டிங் ஆடுறாங்க. அம்மாடி அம்மா எப்பா, அது ஆனா செம்மையா தெரியுது. பிரைட் ப்ராஸ்பெக்ட் நாட் ஒன்லி ஃபார் நியூசிலாந்து, ஃபார் சிஎஸ்கே. கரெக்டா யூஸ் பண்ணாங்கன்னா, கொஞ்சம் பேஷண்டா இருந்தாங்கன்னா ரச்சினோட, ஐ திங்க் ஹில் பி a superstar Chika. So he looks really good. A brilliant 100 against Bangladesh oda, but he's already got 4 ICC 100s in just 13 innings Chika. World Cup la 3 அடிச்சாரு, இங்க டெபுல 100. இப்போ நியூசிலாந்துக்கு ப்ராப்ளம் ஆஃப் plenty. Daryl Mitchell he wasn't well, so he has to come back into the team. Will Young தான் ரீப்ளேஸ் பண்ணோம். ஏன்னா வில் யங் ஒரு 2 மேட்ச் முன்னாடி அவர் ஒரு 100 அடிச்சிருக்காரு. So there are a lot of problems. There are good problems for New Zealand. But coming to Pakistan and England, Chika, who's worse, Chika, at this particular stage? இந்த ரெண்டு டீமுக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்கு Chika. 2023 World Cup ரெண்டு டீம் ரெண்டு டீமும் படுமாட்டமான டீம். பேட்டிங்லயும் கோயிந்தா, பவுலிங்லயும் கோயிந்தா. ரெண்டு டீம் பாத்தீங்கன்னா 2020 World Cup ஈக்குவல் பெர்ஃபார்மன்ஸ், என்ன T20 World Cup ஈக்குவல் பெர்ஃபார்மன்ஸ். ரெண்டு டீமும் ஒண்ணுமே கிடையாது டிஃபரன்ஸ். எனக்கு என்ன தெரியல, இந்த பாகிஸ்தான் இத உதவாங்கின அப்புறம் என்னெல்லாம் ஒரு மீம்ஸ் எல்லாம் ஓட்டுறாங்க. ஐயோ இங்கிலாந்து இந்தியாவோட உதவாங்கிட்டாங்களா, இப்படி பண்ணிருக்கணும் அப்படி பண்ணிருக்கணும், தாட்டு பூட்டு தஞ்சாவூர் இப்படி பண்ணு. டேய் வச்சிருக்க பிஸ்னாரி சைடு, இந்த சைடு வச்சு நீங்களா இவ்வளவு பில்டப் போயிட்டு உங்களுக்கு வச்சிருக்க ஜுஜுபி சைடு வச்சிருக்கீங்க. இது வேற பில்டப். நாங்க இந்தியா வின் பண்ணி இவ பண்ணாங்க, அதுக்குள்ளேயே அவங்களுக்குள்ளேயே ஒரு கான்பிடன்ஸா யாரும் அந்த மாதிரி பூஜை பண்ணாங்களாம், ஜபம் பண்ணாங்களாம், இது அது இது போட்டு அந்த ஒரு வாட்ஸ்அப்ல ஓடிட்டு இருக்கு பாரு இந்த சோசியல் மீடியால. என்னென்ன புரியல. ஏ இந்தியாவோட ஆடி உதவாங்க இருக்கீங்கடா, அது எக்ஸ்பெக்டடா? நீங்க ஒரு பொட்டலம் சைடா உங்களுக்கு ஒரு 1.5 சைடு ஆடுறீங்க, 1.5 போலிங் 1.5 பேட்டிங். ஆப்வியஸ்லி இல்ல Chika, நாட் ஒன்லி தட். ஆனா பாகிஸ்தான் மீடியா வாசிம் அக்ரம் வக்காரியூனிஸ் அந்த அவங்களோட ப்ரோக்ராம்லாம் நீங்க ஃபாலோ பண்ண மாட்டீங்க, நான் ஆப்வியஸ்லி ஃபாலோ பண்ணுவேன். சோ அவங்களோட மீடியா ஆக்சுவலி லிட்டரலா கீழ்ட்டாங்க Chika. ஐயோ ஆப்வியஸ்லி. So which begs the question, who's worse Chika actually between both of them? நீ யார் நினைக்கிற? I think England are worse Chika. Very surprisingly பாகிஸ்தானுக்கு அவங்களுக்கு மேட்டர், அவங்க எப்பவுமே இப்படிதான் Chika. யூ கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் பாகிஸ்தான். வருஷ கணக்கா இப்படிதான் இருந்திருக்காங்க. சடனா ஒரு டோர்னமெண்ட் பயங்கரமா ஆடுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் மட்டமா ஆடுவாங்க, திருப்பி ஒரு டோர்னமெண்ட் பயங்கரமா ஆடுவாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இங்கிலாந்து ஆனா 2022க்கு அப்புறம் இவ்ளோ they were the world champions Chika. 2022ல they were holding both the trophies hardly 3 years back. So அங்கேந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டீப் ஃபால் நான் எதிர்பார்க்கல. அண்ட் ஒரு எதுமோ they don't even care மாதிரி தோணுது Chika. ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு யார் நல்லா லீக்ஸ்ல நான் நல்லா காசு வாங்குறேன், எனக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அந்த மாதிரி ஆடின மாதிரி தோணுது Chika. நீ கரெக்டா சொன்ன. ஏனோ தானோ ஒரு கமிட்டே இல்லாம ஆடின மாதிரி தோணுது. அவங்க போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் கூட பட்லர் பேசலாம் சொல்லலாம் பார்த்தா ரொம்ப காமா ஏதோ பேசிட்டுங்க. ஏதோ வந்தாங்க, இந்தியாவுக்கு வந்தாங்க, ஒரு 8 மேட்ச் ஆடினாங்க, 5 ஒன் டே 5 T20 3 ஒன் டே ஆனாங்க.
இத ஆட்டு போராட்டம் வில் கோ பேக் கவுண்டி கிரிக்கெட் அதுக்கப்புறம் ஐபிஎல் ஆடினா அந்த மூட்ல இருக்கிற மாதிரி தவிர்த்து ஒரு டீம் வித் ஃபயர் இந்த பெல்லின்னு சொல்லுவாங்க அது இல்லவே இல்லை இங்கிலாந்து. ஏதோ வர இண்டிவிஜுவலா ஆடிட்டு இருக்காங்க அவங்க. நீ பார்த்தா டீமா கூட இண்டிவிஜுவல் ஆடி நேத்தி கூட நீ பார்த்தா ஜோ ரூட் அவங்க இண்டிவிஜுவலா ஆடினான். அதுக்கப்புறம் 2 பேரும் இண்டிவிஜுவல் ஆடினாங்க தவிர யாரும் ஒரு கம்பைன்டா அட்டாக் பண்ற மாதிரி தெரியல. I think they were just going through motions rather than real fight பண்ணி வின் பண்ணும். அது எதுன்னு ஒண்ணு பண்ண மாதிரி போலிங்ல பாரு மேட்ச் அடி வாங்குறாங்க. நீ இந்த they are the 2 fastest bowlers in the world. அப்படி இப்படி ஸ்பீட் கன் டிங்கிள் டூ விடுறான். 149 குட் 150 அவன் 149ல போட பால் 350ல போகுது திருப்பி ரிட்டர்ன். 149 போட 300 திருப்பி அடிக்கிற ரிட்டர்ன். அங்க 140 போற சர்தா 300ல போகுது. இங்க 148 250 டமாக் இப்படி போகுது. இவன் போட ஓம் சாராம் எப்படி அடிக்கிறான் அவனை போட்டு. சோ அவன் போற ஈக்குவல் பேஸ் அடிக்கிறாங்க அந்த பசங்க. So that means there's something wrong with the team management itself. எனக்கு ஒன்னும் புரியல. So I still believe that Pakistan is a much lousy side. I mean என்னோட கேட்ட பாகிஸ்தான் இங்கிலாண்டோட is a much lousy side. இங்கிலாந்து பேட்டிங்ல 2 மேட்சா 350 அடிச்சுக்காங்க. நீ பாகிஸ்தான் 250 அடிச்சது பெரிய விஷயம். அது டொகிச்சு சைடுன்னு பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான். பாகிஸ்தான் லுக் வர்ஸ் தென் இங்கிலாந்து. ஆனா பாகிஸ்தான் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சீக்கா. நான் இங்கிலாந்து கிட்ட இருந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியலன்றேன். Okay, the whatever has to be the defeat you're saying is that England is bad. But நிஜமா மச்சான் England bridge is calling. Now London bridge மாதிரி English cricket going down. English cricket going down, my lady. அப்படின்னா சொல்லிடுது. Okay, let's from the doom and gloom let's move to something positive Chika. Afghanistan again giant killers. திருப்பியும் இங்கிலாந்து வதப்பட்டிருக்காங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. But Afghanistan have been terrific Chika, especially in the ICC ODI formatல they've been terrific. Ashmatullah Omarzai was ICC ODI player of the year 2024. எதுக்குன்னு திருப்பியும் காமிச்சிருக்காரு. Outstanding performance, ஒரு 5 for 40 runs. எனக்கு என்னமோ பர்சனலா நான் நினைச்சா மேபி ஓமர்சாய் should have been the man of the match. ஏன்னா செம்ம பேட்டிங் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸ். பட் ஜதரான் ஆல்சோ டிசர்வ்ட் இட் ஈக்குவலி. 30 for 3 ல இருந்து 177. So both of them could have been given the man of the match. But how important is this now? ஆஸ்திரேலியா இப்போ ஆப்கானிஸ்தானை அடிச்சே ஆனோம். இட் இஸ் a must win game. நாக் அவுட் கேம் மாதிரி ஆயிடுச்சு சீக்கா. ஏன்னா குரூப் பி சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் இங்கிலாந்து அந்த லாஸ்ட் கேம் ஒரு foregone conclusion இதுக்கப்புறம். ஏன்னா ஆஸ்திரேலியா அண்ட் ஆப்கானிஸ்தான், இஃப் ஆப்கானிஸ்தான் பீட் ஆஸ்திரேலியா then ஆஸ்திரேலியா அவுட் சீக்கா. சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் ஆப்கானிஸ்தான் will go through. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட நெட் ரன் ரேட் எங்கேயோ இருக்கு. கரெக்டா சொன்னீங்க. நாளைக்கு மேட்ச் ஆக்சுவலா பார்த்தா ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் மேட்ச் செம மேட்ச் இருக்க போது போல இருக்கு. Yes, and Pak, actually speaking, who will be under pressure for actually? It will be Australia under pressure. The ICC tournament details காமிச்சத பார்த்தனா போன வருஷம் தான் 2024 ஆஸ்திரேலியா T20 வேர்ல்ட் கப்ல பீட் பண்ணிருக்காங்க. ஆப்கானிஸ்தான் மறக்காத. 2023 வேர்ல்ட் பார்த்தனா இது பார்த்தா அந்த T20 வேர்ல்ட் கப் வெஸ்ட் இண்டீஸ்ல பார்த்தா இதான் ஸ்கோர் கார்டு. சோ ஒரு மாதிரி ஆப்கானிஸ்தான் ஒரு மாதிரி நீ பார்த்தனா everything to gain, nothing to lose for Afghanistan, frankly speaking. Yeah. And everything to gain, nothing to lose. Australia has got everything to lose. Even though they say that they can be the best by the Niners and Australia actually அவங்க இங்கிலாந்து போன மேட்ச் predict பண்ண. But நாளைக்கு மேட்ச் the way Afghanistan played today, so unless the Aussies bowling really come together, it will be a difficult task for what do you call us. So நாளைக்கு Maxwell is going to be a key factor and Smith is going to be a key factor for me. Smith அடிக்கணும் உங்களுக்கு. Steve Smith and Maxwell இவங்க 2 பேரும் கீ ஃபேக்டர்ஸ் இருக்க போறாங்க என்னோட ஒபினியன்ல. டிராவிஸ் ஹெட் மறந்துடாதீங்க சீக்கா. டாப் ஆஃப் தி ஆர்டர்ல he is due a big one டிராவிஸ் ஹெட். பட் ஆனா டிராவிஸ் ஹெட் யூசுவலா செமிஸ் அண்ட் ஃபைனல்ஸ்ல தான் அடிப்பாரு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நான் இவங்க மச்சான் மறக்காதீங்க. நபி இருக்கான் ஒண்ணு, இன்னும் ரஷீத் கான் இருக்காங்க. 2 ஸ்பின்னர்ஸ் மேனேஜ் பண்ண உங்களுக்கு. 2 big spinners இருக்காங்க. Afghanistan spinners have done that well சீக்கா. நபி தான் அவங்களோட பெஸ்ட் பவுலர் மாதிரி தெரியுறாரு. அவங்களோட ஸ்பின் அந்த 3 பேர்ல நூர் அண்ட் ரஷீத் கான் நேத்திக்கும் நீங்க பாருங்க. இந்த லாகோர் விக்கெட்ல நாளைக்கும் லாகோர்ல தான் ஆட போறாங்க. பிளாட்டஸ்ட் விக்கெட் சீக்கா. சோ தி பால் இஸ் ஜஸ்ட் கிடிங் ஆன். ரஷீத் கான் போடுற ஸ்பீடு கொஞ்சம் ஸ்லோவரா போடும்போது, நபி கொஞ்சம் ஸ்லோவரா போடும்போது he definitely got more purchase and 2 big wickets also. But definitely underdogs Afghanistan, but high chance to qualify. Let's see. Who are you picking Chika நாளைக்கு? I still believe Australia. விடமாட்டாங்க மச்சான். ஆஸ்திரேலியன்ஸ் ஆசி நம்ம குதிராம தான். Though I like Afghanistan's attitude,
பசங்க மச்சான் ஏதோ அவங்ககிட்ட ஏதாவது போனி ஏதோ ஒரு கலைக்கு வந்துருவாங்க ஆஸ்திரேலியன்ஸ். தட்ஸ் மை கால். ஒன்லியா நாளைக்கு. Even I feel Australia will go through, Chika, surely because of two cricketing factors. ஒன்னு வந்து பேக் டு பேக் மேட்சஸ் ஆப்கானிஸ்தானுக்கு அவங்களுக்கு ஹார்ட்லி 1 day பிரேக். நேத்துக்கே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் அவங்களுக்கு கிராம்ப் ஆயிருந்தாங்க. They would have already spent a lot of energy on that particular game. 50 over gameல 1 day break, I felt it was a little unfair for Afghanistan. Just giving them 1 day break is not a fair choice in எனக்கு தோணுது, especially on a big tournament like this. So because if Australia much fresher, last game ஆடல, I think Australia will be fresher. So that is the only reason why I am picking Australia. And of course Australia oda batting, Travis Head against Fazal Haq Farooqi and Ashmatullah Omar Zailan யோசிக்கும் போது Travis Head might come on top and தோணுது. Anyway, even I'm going for Australia, but I would love for Afghanistan to actually come through, Chika. It will be a fantastic story. It will be fantastic for world cricket also. So பார்க்கலாம். 100%. அது வேணாம், ஆஸ்திரேலியா வரணும். ஐயோ வேர்ல்ட் கிரிக்கெட்ல ஓகே அதெல்லாம் புரிஞ்சாச்சு, அதெல்லாம் ரொம்ப வந்தாச்சு. அவங்க இந்த நிறைய பிளே பண்ண வந்துட்டாங்க. ஆஸ்திரேலியா 2வது பொசிஷன் முடிச்சாங்கன்னா இந்தியா அங்க டாப்ல முடிப்பாங்க. நியூசிலாந்து அடிச்சாங்கன்னா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா செமிஃபைனல்ஸ். அதெல்லாம் என்ன பண்ண சொல்ற? என்ன பயமுத்துறேனா? என்ன பெரிய புல்தடி பயங்கரவாங்களா ஆஸ்திரேலியா? நீ இப்பதானே ஆசி 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 ஓய் 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 என்ன புல்தடிக்கு பயவானா ஆசி? நீ நாளைக்கு மேட்ச் பத்தி சொல்லிட்டு இருக்க. டேய் நான் நாளைக்கு மேட்ச் பத்தி பேசிட்டு இருக்கேன். இந்தியா ஆஸ்திரேலியா பத்தி பேசுறேன், நீ அப்பதான் பேசுறேன். That will be different, Aniruddha Srikanth. You're talking about tomorrow's match. நீ வந்து இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் வந்து செமிஃபைனல்ஸ் பத்தி பேசிட்டு இருக்க. நீ அந்த ஸ்டெப் போயிட்ட, அந்த ஸ்டெப் போல. See, in all honesty, no, I didn't pick Australia to qualify because deep inside I didn't want Australia to qualify, because if they qualify, if they qualify, Chika, they become the most dangerous side in the tournament, Chika, Australia. They know how to win these big tournaments, Chika. I would rather face England or Afghanistan or South Africa than Australia any day in a knockout match. I don't think I'll look that far. Now we are talking about tomorrow's match. I'm talking about Australia should be the favorites. Anyway, let's talk about India, Australia. If they meet at all in semi-finals, at that point of time we'll talk. Now let's talk about New Zealand game. India New Zealand game வரப்போகுது. That's an important game now. நம்மளுக்கு important the point of view of என்ன மாதிரி நமது consistency, because he மறக்காது New Zealand probably in the tournament என்னோட opinion best side நான் சொல்லியிருக்கேன். நீ சொல்ற மாதிரி ரச்சின் ரவீந்திரா வேற சம ஃபார்ம்ல இருக்கான். நமக்கு சிஎஸ்கே ரச்சின் போட்டு சாத்தி இருக்கான். நீ சொன்ன மாதிரி T20 வேர்ல்ட் கப், இந்த வேர்ல்ட் கப்ல ஒரு செஞ்சுரி, சாம்பியன்ஷிப்ல ஒரு செஞ்சுரி, போன வேர்ல்ட் கப்ல 2023 வேர்ல்ட் கப்ல 3 செஞ்சுரி. அவன் இறங்கினா செஞ்சுரி அடிச்சுட்டு இருக்கான். டாம் லேத்தன் அவன் செஞ்சுரி அடிச்சுட்டு இருக்கான். யங்ன்ற அவன் செஞ்சுரி அடிச்சிருக்கான். பிலிப் சார் கிளென் பிலிப் சார் அவன் அடிச்சுட்டு இருக்கான். இன்னும் கேன் வில்லியம்சன் மட்டும் தான் எனக்கு கால் அடிக்கல. கேன் வில்லியம்சன், டேரல் மிச்சல் தான் ஒன்னும் அடிக்கல. ஆக்சுவலி டெவன் கான்வேயும் பெருசா அடிக்கல. சோ யார் இவங்க 2 பேர்ல வந்து யாரை டிராப் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா டேரல் மிச்சல் இஸ் a walk in to the team, so they probably have to sacrifice Will Young. ரச்சின் ரவீந்திரா திருப்பி ஓபன் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். they'll have to probably sacrifice Will Young. வேற எந்த இடத்துலயும் ஒரு பொசிஷனே இல்ல சீக்கா அவங்களுக்கு. அவங்க போன மேட்ச் என்ன 11 ஆனாங்க பார்த்தா தெரியுமா உனக்கு? அது பார்த்தா தெரியல. யா நம்பர் 4ல ரச்சின் ஆடினாரு. டேரல் மிச்சல் பதிலா நம்பர் 4ல ரச்சின். பட் மார்க் சாப்மன் ஆடுறான் 11ல. மார்க் சாப்மன்லாம் ஆடல. நம்பர் 5ல லேத்தம், நம்பர் 6ல கிளென் பிலிப்ஸ், நம்பர் 7ல மைக்கேல் பிரேஸ்வெல், 8ல சாண்ட்னர், 9, 10, 11 அவங்களோட 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ். கைல் ஜேம்சன் திருப்பி வந்துட்டாரு. ஸோ கைல் ஜேம்சன், மேட் ஹென்ரி அண்ட் வில் ஓரோர்க். அவங்களோட போலிங்லாம் மாத்த மாட்டாங்க சீக்கா. செம போலிங் அட்டாக் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க போலிங்கை மாத்த மாட்டாங்க. டேரல் மிச்சல் இப்போ ஃபிட் இன் பண்ணனா அன்பார்ச்சுனேட்லி வில் யங் ஹேஸ் டு சாக்ரிஃபைஸ். அவ்வளவுதான். ஓகே, maybe yes, you're right. But India or they take a big call and drop Devin Conway. லேத்தம் கீப் பண்ண வச்சிருவாங்களா? லேத்தம் தான் கீப்பிங் சீக்கா. எனிவே டெவின் கான்வேல கீப்பிங் அது பண்ணாலும் பண்ணுவாங்கடா அவங்க. அது பண்ணாலும் பண்ணுவாங்க. நீங்க டெவின் கான்வே கொஞ்சம் ஒரு லாஸ்ட் 1.5 years ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா it hasn't been that great. Will Young has actually I think they will do that because so probably you're right, they will do it because Will Young Kane Williamson மாதிரி ஸ்டடி பண்ற மாதிரி மீதெல்லாம் வச்சு அடிக்கிற மாதிரி வச்சுப்பாங்க. அப்படின்னா மீ சுத்தி வச்சு எல்லாம் அடி ரச்சின் ரவீந்திரா டேரல் மிச்சல் போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா ஒரு டேரல் மிச்சல் லெஃப்ட் ஹேண்ட், ஐ மீன் கான்வே லெஃப்ட் ஹேண்டர், ரச்சின் ரவீந்திரா லெஃப்ட் ஹேண்டர், டாம் லேத்தம் லெஃப்ட் ஹேண்ட், ஒரு டாப் ஆர்டர் 5ல 3 லெஃப்ட் ஹேண்ட் சைடு அவங்க அந்த மாதிரி ஆச்சுன்னா. So I don't know.
இவங்க இப்படி பண்ண போறாங்க, மேனேஜ் பண்ண போறாங்க தெரியும். ஏன்னா சாண்ட்லர் லெஃப்ட் ஹேண்ட் டவுன் ஆர்டர் இருக்கா வேற, அது வேற ஒண்ணு இருக்கு அவங்களுக்கு. மைக்கேல் பிரேஸ்வெல் லெஃப்ட் ஹேண்ட், பாரு மைக்கேல் பிரேஸ்வெல் அவனும் லெஃப்ட் ஹேண்ட், 5 லெஃப்ட் ஹேண்ட் ஆல்ரெடி இருக்கு அவங்க கையில. சோ அண்ட் பட் ஐ திங்க் இந்தியன்ஸ் பாரு லெஃப்ட் ஹேண்ட் நமக்கு இன்னும் நம்ம எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர்ஸ் எல்லாம் இந்த ஸ்பின்னர்ஸ் தான் உனக்கு தெரியல. அவங்க தலைவிதி நம்மளுக்கு என்ன கவலை, அதை பத்தி அவங்க தலைவிதி நம்ம ஏன் மாட்டு பண்ண வேணும். இந்தியா பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பண்ணணும், இந்தியா பாயிண்ட்ல ஏன் இது இம்பார்ட்டண்டா இருக்குன்னா இட்ஸ் கோயிங் டு டெஃபினெட்லி அஃபெக்ட் தி இந்தியன் காம்பினேஷன் ஜிகா. ஏன்னா உங்களுக்கு 5 லெஃப்ட் ஹேண்ட் இருக்கும்போது உங்களுக்கு 2 லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் தேவையா? பட் 2 பேர் பெஸ்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த இந்தியால, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆல் ரவுண்டர்ஸ் தி வேர்ல்ட் ஆடிதானுமே 2 பேரும். வாஷிங்டன் சுந்தர் அந்த டெம்ப்டேஷன் வராதா? அனி ஐ டோன்ட் திங்க் இந்த ஸ்டேஜ்ல வாஷிங்டன் சுந்தர் ஆட மாட்டாங்க. See, Kuldeep Jika, that's a lot of left-handers. What does it matter? It doesn't matter at all. I don't think you should be really worried about it. See, you're talking about, hey, in the left-handers, எல்லா இன்னைக்கு bowling போடுற எல்லாரும் இருக்குங்க. அதெல்லாம் நீ பார்க்க முடியாது. லெஃப்ட் ரைட் அதே மாதிரி லெஃப்ட் ரைட் பண்ணா ஆல்ரெடி நம்ம கேஎல் ராகுல் அடிச்சிட்டீங்க நீங்க போட்டு. அவன் கேஎல் ராகுல் பேட்டிங் கொடுக்க மாட்டேன்றீங்க. இல்லைன்னா 6, 7, 8 7 தான் போயிட்டு இருக்கான் பேட்டிங். 8 அடுத்த மேட்ச் எத்தனை வாட்டி பேட்டிங் வருவான்னு தெரியும். நியூசிலாந்து 8 நான் சொல்ல பண்ணணும். சொல்ல 8 வந்தா கூட பேட்டிங் வருவான். ஆக்சுவலி இந்த கான்டெஸ்ட்ல இப்போதைக்கு இந்த ஒரு பிரீஃப் 2 மேட்சஸ்ல பார்த்ததுல these two have been the best sides and without a doubt India's gun batting, India's batting வேற லெவல்ல இருக்குடா. ஆனா என்ன வானா சொல்ல டேவிஸ் டேய் காமிப்பான் பேட்டிங் ஆட காமிப்பான். என்னடா பேட்டிங் ஆப் 8 எல்லாம் அடிக்குறாங்க அப்போ. பாருங்க என்ன பேட், ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், ரிஷப் பந்த் ஆடல விடு, ஹார்திக் பாண்டியா, ஜடேஜா, அக்சர், ஐயோ இந்த மாதிரி ஒரு கடப்பார பேட்டிங் லைன் வச்சுதான் வச்சுக்கோயேன். என்னடா போலர்ஸ் பண்ணுவாங்க. அதுவும் சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ்ல நீ பார்த்தனா இந்தியா நியூசிலாந்து லாஸ்ட் 10 1 days பாருங்க. அது எப்படின்னா சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ்ல எல்லாம் இந்தியா வின்னு. ஃப்ரம் 2023 எடுத்துக்கோ, 2022 2023 எடுத்துக்கோயேன். சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ் இந்தியா எல்லாமே வின்னு. வேறஸ் நியூசிலாந்து கண்டிஷன்ல நியூசிலாந்து எல்லாமே வின்னு. So we are playing again in subcontinent conditions, Dubai. So India தான் வின் பண்ணுவாங்க அந்த மேட்ச். வேற என்ன இருக்கு? நீங்க சொல்றது ரைட் தான் சிக்கா. பட் நியூசிலாந்துக்கு ஈக்குவலி வெரி க்ளோஸ் டு அவர் பேட்டிங் லைன் அப் சிக்கா. இட் இஸ் நாட் லைக் இட் இஸ் ஒரு ரொம்ப டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. அவங்களோட மிடில் ஆர்டர் டெஃபினட்டா நம்மளோட மிடில் ஆர்டரோட மேட்ச் ஆகும். கேன் வில்லியம்சன், டேரல் மிச்சல், ரச்சின் ரவீந்திரா இவங்கலாம் மிடில் ஆர்டர் வச்சுன்னு ஒரு டாம் லேதம் இருக்கிற ஃபார்ம்ல கிளென் பிலிப்ஸ் அண்ட் மைக்கேல் பிரேஸ்வெல் அண்ட் மிச்சல் சாட்னர் குட் ஃபினிஷர்ஸ். See, they don't probably have the name like ஒரு விராட் கோலியோ இல்லாட்டி ஒரு ஸ்ரேயஸ் ஐயரோ இல்லாட்டி அந்த மாதிரி. But they are still அவங்களோட ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா they have almost very good records. Nobody can match the records of probably a Rohit Sharma or a Virat Kohli or a Shubman Gill right now. Just stats numbers wise. But effectiveness wise பாத்தீங்கன்னா these New Zealand cricketers know how to play together chica. They play அவங்களுக்கு அந்த இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் ஒரு ரோஹித் சர்மா மாதிரியோ இல்லாட்டி ஒரு விராட் மாதிரியோ இல்லாட்டி ஒரு கில் மாதிரியோ இல்லைன்னா கூட they have a collective team effort and they've always upsetted us in ICC tournaments. So it has been a bogus team. I'm with you. I think India should beat New Zealand. But எனக்கு என்னமோ அந்த 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் டுகெதர் ஆடுறது கொஞ்சம் பேடா இருக்குமோன்னு தோணுது சிக்கா. நீ கொஞ்சம் யோசிச்சு பாருடி. 2023 வேர்ல்ட் கப்ல இதே தான் அந்த ஸ்கோர் கார்டு எடுத்து பார்த்தா அதே நியூசிலாந்து நல்லா பண்ணினாங்க அந்த டோர்னமெண்ட் முழுக்க. அதே டேரல் மிச்சல் தான் அடிச்சிருந்தான். அவங்களுக்கு நீ சொல்ல மாதிரி கேன் வில்லியம்சன் தான் அடிச்சிருந்தான். அதே மாதிரி ரச்சின் ரவீந்திரா தான் அடிச்சுட்டே இருந்தான். அதே மாதிரிதான் இந்தியாவும் எல்லாம் அடிச்சிருந்தான். பட் அவங்க 350 அடிச்சா நம்ம 360 அடிக்கிறோம். அவங்க 300 அடிச்சா நம்ம 320 அடிப்போம். They score 300, we score 320. We score 350, they score 330, 340. So the point is that 20, it's a matter of 20 runs, 30 runs difference. That's huge in one-day cricket. You have to understand that. That's what's going to happen. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா மேக்ஸ் ஹென்ரியா இருக்கணும், ஓருக்கு இருக்கணும். அவங்களாம் வந்து இந்த ஜேமிசன் எல்லாம் இருக்காங்க, கைல் ஜேமிசன் எல்லாம் பாத்துக்காங்க. இந்த விக்கெட் எல்லாம் போட்டு சாத்த முடியாது. துபாய் தான் சீக்கா ஸ்லோவஸ்ட் விக்கெட், லோவஸ்ட் ஸ்கோரிங் விக்கெட்டே துபாய் தான் சீக்கா. சோ ஐ திங்க் நீங்க நினைக்கிற மாதிரி இதே பாகிஸ்தான்ல ஆடுறாங்க, இதே லாகோர்ல ஆடுறாங்க நீங்க சொன்ன மாதிரினா நான் 100% ஒத்துருப்பேன். கைல் ஜேம்சன் எல்லாம் பொழந்திருப்பாங்க ஷுவரா, ரோஹித் சர்மா எல்லாம் வச்சு சொருகி இருப்பாரு. பட் துபாய்ல ஆடுறதுனால பிகர் பவுண்டரிஸ், ஸ்லோவர் ஒன்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாரு. கைல் ஜேம்சன் இன்டு தி விக்கெட் போடுவாரு. மிச்சல் சாண்ட்னர்லாம் நைஸ் போலர் இந்த மாதிரி விக்கெட்ல. மைக்கேல் பிரேஸ்வெல், மிச்சல் சாண்ட்னர் நீ சொல்லுவது மிச்சல் சாண்ட்னர் நாட் ஃபர்கெட் சீக்கா. இதே மாதிரி தான் நம்ம டெஸ்ட் சீரிஸ்லயும் பேசணும். சரியா? இந்தியன் கண்டிஷன், சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ்,
சோ அந்த ஒரு 3-0 உதப்பட்டிருக்கோம் அவங்க கிட்ட ரீசெண்டா. we have to give நியூசிலாந்து its credit. For me, if you ask me, it's 50.5 India, 49.5 நியூசிலாந்து. அவ்வளோ டைட்டா இருக்குன்னு எனக்கு தோணுது. என்னோட ஒப்பீனியன்ல 60-40 தான் நான் சொல்லுவேன். 60% இந்தியா, 40% நியூசிலாந்து. டைட்டே கிடையாது எனக்கு. ஏன்னா சிம்பிள் ரீசன், நீ சொன்ன மாதிரி சாண்டர்ஸ் பிரில்லியன்ட் கேப்டன், பிரில்லியன்ட் bowling ஆல்ரவுண்டர், ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் இன் தி வேர்ல்ட் ஆஃப் மாடர்ன் டேஸ்ல bowling ஆல்ரவுண்டர்ஸ்ல. பட் as ஓவரால் எஃபெக்ட் நீ பார்த்தனா, நீ நம்ம பசங்கள்ட்ட ஏதோ கடப்பாற மாதிரி ஆடி இந்த மாதிரி பேட்டிங் ஃபார்ம் இந்தியா ரொம்ப நாள் கழிச்சு ஆடுறாங்க. அது 2019 வேர்ல்ட் கப், அதுக்கப்புறம் 2020 வேர்ல்ட் கப்ல கொஞ்சம் இருந்தது. ரோஹித் சர்மா, விராட்லாம் செம ஃபார்ம்ல தான் கரெக்டா 2023 வேர்ல்ட் கப்ல. அதுக்கப்புறம் லாஸ்ட் 1.5 years திரும்பியும் பேட்டிங் பார்த்தா இந்த கடப்பாற பேட்டிங்ல பாரு. I mean, the way everybody's in form, man. After 2023 World Cup, பார்த்தா ஷேஸ் சார் மேட்ச் 100 அடிக்கிறான். இவன் விராட் கோலி மேட்ச் 100 அடிக்கிறான். சுப்மன் கில் மேட்ச் காலி அடிச்சுட்டு இருக்கான். ரோஹித் சர்மா அது யூஸ் டங்கு அடிச்சுட்டு இருக்கான். சோ நீ பார்த்தா ஹார்திக் பாண்டே எப்ப மாட்டும் என்ன பாவம் தெரியுது உனக்கு. அக்ஷர் பட்டேல் தான் ஆடி கேஎல் ராகுல் பேட்டிங்கே வரல. கிளாசி ரோல்ஸ் ராய்ஸ் all is not yet got back, my dear friend. Imagine a classy Rolls Royce all gets into batting. What will happen? சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். Hopefully India wins and let's see what happens. Guys, before you go, hopefully yeah, India surely winning. You still believe that New Zealand has a chance, huh? New Zealand has a very big chance. I don't think they have a chance. I think they have a very big chance. I think it's an equal match. Personally, if you ask me, I love. On what basis சொல்ல பார்க்கலாம்? நீ one logical answer, cricketing reason சொல்ல பார்க்கலாம். Logical cricketing reason, ஏன்னா இந்தியா வந்து லாஸ்ட் வந்து ஒரு ஹார்ட்லி ஒரு 3 months முன்னாடி தான் இதே டீமை வந்து நீங்க இதே மாதிரி தான் பேசுனீங்க. நியூசிலாந்து வந்து அகைன் ஸ்பின் சூப்பரா ஆடுவாங்க. தே ஆர் ஆல் வெரி குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின்னர்ஸ். ரச்சின் ரவீந்திரா ஆல்ரெடி காமிச்சிட்டாரு இந்தியா டர்னிங் ட்ராக்ல எப்படி 100 அடிக்கணும்னு. கேன் வில்லியம்சனுக்குலாம் ஐடியலி சூட்டட் விக்கெட் 50 overs ஆடி வந்து அவர் கரெக்டா ஆடு. நியூசிலாந்து பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் கெட் 275. இந்தியா வில் பி இன் ட்ரபிள். தேர் இஸ் நோ டூ டவுட்ஸ் அபவுட் தட். ஒரு டியூ ஒரு ஃபேக்டரா இல்ல அப்படின்னா நியூசிலாந்து பேட் ஃபர்ஸ்ட் கெட் 275 which they absolutely can, Chika. ஏன்னா நீங்க 2 left arm spinners நல்ல they can target the 2 left arm spinners with all their left handers. Kuldeep becomes a very big key in the particular game la, and Daryl Mitchell has always had a good record against Kuldeep. So all the permutation combinations போட்டு பாத்தீங்கனா I can even argue that New Zealand are favorites, but I believe New Zealand are favorites. Okay, you're talking from New Zealand angle, I talk from the Indian angle. ரோஹித் சர்மா இந்த மாதிரி போலிங் எல்லாம் போட்டோன்னு வச்சுக்கோ, போட்டு அந்த ஓவர் ருக்கி கீ ருக்கி எல்லாம் போட்டு அகைன் அடிச்சுடுவான் போட்டு அவங்க போலிங் எல்லாம் இருக்குது. இல்லையா அடிக்கலையே சிக்கா, 1 மாசம் முன்னாடி அடிக்கலையே. இதே மேட்ச் ரோஹித் சர்மா வில் ஓவர் தான். நீங்க வந்து அடிச்சிருவான் ஷுவரா அடிப்பான். பட் ரீசன்ட் ட்ராக் ரெக்கார்ட் tells you that this New Zealand team has done well against India. Yes, test matches தான், no doubting. நீங்க சொல்ற பாயிண்ட் 100% ஒத்துக்கிறேன். But in the current formula, I can fairly argue, Chika, New Zealand batters are as good as form as Indian batters in it. New Zealand bowlers are as effective. Okay, now fair argument. Now New Zealand ko kudukta. New Zealand oda fast bowling attack I feel is better than Indian fast bowling attack. Okay, I give it to you. Fine. Apro next. Mitchell Santner and Ravindra Jadeja are absolutely equal. There is no two difference between both of them. Okay, I give it next. Michael Bracewell as the off spinner is as good as Akshar Patel for you. Kuldeep is your X factor. Kuldeep is your X factor. உங்களுக்கு இந்தியாக்கு Kuldeep is the X factor, Chika. Correct. New Zealand don't have that X factor bowler like you, or Kuldeep Mario Lati or Bumrah. But Kuldeep Yadav is also coming back from an injury, bowled brilliantly last game. In the wicket suited. New Zealand does have that fielding of New Zealand as a team, as a composition. Our fielding will make up for it. Glenn Phillips is an able 6 bowler. நீங்க அதெல்லாம் கூட பார்க்கலாம்ல Chika. They have good. They might not have ஒரு Kuldeep Yadav மாதிரி ஒரு bowler, but they have other pieces which fill it out. So you are saying அவங்களோட bowling overall பார்த்தா Indian bowling are better. That is your argument. Yeah, I really believe that New Zealand bowling attack is better than the Indian bowling attack, Chika. I think number 3 spinners, the deadly spinners with Hardik Pandya and we have Shami. Okay, the slightly missing link is probably, in my opinion, is Harshit Rana, but then he's also learning and doing well. So I wouldn't take to go to a critical Harshit Rana as of now yet. So
So actually speaking, நம்ம Indian bowling is on நீ சொல்ற பாயிண்ட் பிரகாரமே பார்த்தா ஓவரால் பார்த்தா Indian bowling is a far better bowling side than New Zealand. How are they a far better bowling side than New Zealand? உங்களோட ஃபாஸ்ட் ஏய் பவுலர் மூணு கன் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்கடா. முகமது ஷமி ஹார்திக் பாண்டியா. அவங்களுக்கு 2 கன் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க சீக்கா. மிச்சல் சாட்னர் அண்ட் மைக்கேல் பிரேஸ்வெல். மைக்கேல் பிரேஸ்வெல் நீ கன் ஸ்பின்னர் சொல்லுவியா? 100% சூப்பர் பவுலர் சீக்கா. அவருக்கு மட்டும் அந்த முட்டி இன்ஜுரி லாஸ்ட் இயர் வராம அவர் வந்து ஃபிட்டா இருந்திருந்தாருன்னா it would have been they would have definitely. மைக்கேல் பிரேஸ்வெல் இஸ் an experienced campaigner. லாஸ்ட் மேட்சும் 4 விக்கெட் எடுத்தாரு. சோ அவருக்கு இந்த மாதிரி துபாய் விக்கெட்ல நீங்க கண்டிஷன்ஸும் பார்க்கணும். இந்த துபாய் விக்கெட்ல கொஞ்சம் டர்ன் இருந்திருக்கு, கொஞ்சம் ஸ்லோவரா இருந்திருக்கு, ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் இருந்திருக்கு. அண்ட் லெட்ஸ் பி ஆனஸ்ட் சீக்கா, தே ஹேவ் 3 spinners to operate through the middle. As much as Virat Kohli and Shubman Gill scored those 2 centuries, against spin அவங்க கொஞ்சம் காஷியஸா தான் ஆடினாங்க. அந்த 2 செஞ்சுரிஸ்லயும் நீங்க பாருங்க, விராட் கோலி அடிச்ச 100 சரி, சுப்மன் கில்லும் அடிச்ச 100 சரி, ஃபாஸ்ட் பவுலர்ஸை பிரிச்சுட்டாங்க. ஆனா ஸ்பின்னுக்கு எதிரா they were very cautious. and இவங்களோட ஸ்பின் அட்டாக் ஒரு ஐடியலி சூட். மிச்சல் சாட்னர்லாம் இந்தியாவுக்கு வந்து எப்பவுமே விக்கெட் எடுப்பாரு சீக்கா. சோ யா, I can give an argument for New Zealand, but India's batting is so powerful that I give the edge to India because of their batting, not because of their bowling. I should give India 60-40. I think it will be a walkthrough for India, in my opinion. ஏன்னா after seeing the last batch, the batting depth எல்லாம் பார்த்த அப்புறம் வேற லெவல் ஆடுறாங்க இந்தியன்ஸ். அது இப்போ விராட் நம்மளோட கிங் ஆஃப் கிங்ஸ் மிஸ்டர் கோலி வந்தா மச்சான். கே ராஜாதி ராஜ கம்பீர ராஜ மார்த்தாண்ட மிஸ்டர் விராட் கோலி வந்துட்டார். சோ வந்து விட்டார். அவன் வந்தான். இதே விராட் கோலி ஸ்ட்ரகிளிங் ஃபார்ம்னா நீ சொல்லலாம் ஒத்துட்டு இருப்பேன். விராட் கோலி வேற ரேஞ்சில் பேட்டிங் ஆடுறான். அவன் ஃபார்ம்ல வந்துட்டாங்க. இந்தியாவுக்கு வந்து ஒரு 25% பூஸ்ட் வந்த மாதிரி, எனர்ஜி பூஸ்ட் மாதிரி இது. அதுதான். Anyway guys, உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. Are India outright favorites, or do some of you believe that New Zealand can actually upset India again? So உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. Before you go, don't forget to check out Hoya. Click the link in the description below. Subscribe to our channel Cheeky Cheeka. Hit the bell icon notification. We'll be back again. Cheers guys.